இந்த பையனை அந்த நாட்டு ராஜா அங்க கொதிக்கிற தண்ணிக்குள்ள தள்ளி விடுறாரு. அவன் மேல காதல் பட்ட இளவரசி மோதிரத்தை தூக்கி உள்ள போடுறாங்க. அந்த மேஜிக் மோதிரத்தோட சக்தியால அவன் பறந்து போய் அடுத்த தொட்டியில விழுகிறான். அது ஃபுல்லா ஐஸ் கட்டியா இருக்கு. அப்படியே உறைஞ்சு போயிட்டான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஏரிகள் வந்து அதுல விழுகுது. அப்படியே அதுல இருந்து பறந்து பக்கத்து தொட்டியில விழுகிறான். பக்கத்து தொட்டி ஃபுல்லா கொதிக்கிற எண்ணெய் இருக்கு. அதை பார்த்துட்டு இருந்த மக்கள்லாம் கண்டிப்பா அவன் சிக்கன் 65 ஆயிருப்பான், வாங்க போலான்னு போறாங்க. அந்த இளவரசி தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இதுக்கப்புறம் தன்னோட காதலனை காப்பாற்றவே முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பூ வந்து அந்த கொதிக்கிற எண்ணெயில விழுகுது. அடுத்த நிமிஷம் அந்த பையன் மெல்ல மெல்ல மேல ஒண்ணுமே ஆகாம எழுந்து வரான். என்னன்னு பார்த்தா அவனோட செல்ல பிராணி குதிரை தான். உலகத்தோட கடைசி எல்லைக்கு போய் இவனுக்காக அந்த பூவை கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம். வெளியே வந்த பையன் முதல்ல விட ரொம்பவே அழகா இருக்கான். இதை பார்த்த ராஜா நானும் இதுல எல்லாம் குதிச்சேனா ரொம்பவே அழகா இருப்பேன்னு யோசிச்சுட்டு டபக்குன்னு குதிக்கிறாரு. ஆனா அவரை காப்பாத்தா மேஜிக் மோதிரம் இல்ல. அவ்வளவுதான், கொதிக்கிற தண்ணியில விழுந்த ராஜா அப்படியே நீராவியா மாறி வானத்துக்கு பறந்து போயிட்டாரு. இப்ப இந்த பையனுக்கு தடையும் சொல்ல யாருமே இல்ல. ஜாலியா இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டு நாட்டை ஆண்டுட்டு இருக்கான்.